என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் கரண்ட் பில்லு கட்டினதே இல்லை அப்படின்ட்டு கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி நான் இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா நாங்களாம் எங்கள் வீட்லேயே அதெல்லாம் வளர்த்து பழக்கம். அதே வரிசையில் தான் நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இந்த புதினா இதெல்லாத்தையும் எங்கள் வீட்லேயே வளர்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கிறேன். இது ரொம்ப வெயிட்லெஸ் கட்டை. நான் வந்து ஒரு ஆர்னமெண்ட் வாங்கும்போது இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த கட்டையாலே இந்த கொத்தமல்லி விதையை நான் வந்து இப்போ 2 ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்க இந்த மினி கார்டனில் 2 வெண்டைக்காய் செடி வளர்த்துருக்குது. இப்போ மாடி தோட்டத்துக்கு போய் அதையும் நடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே இந்த க்ரோ பேக்கில் மண்கலவெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த 2 உடைச்ச கொத்தமல்லி விதையை வந்து இந்த க்ரோ பேக்கில் இப்போ தூவிக்கிறேன். எனக்கு வந்து இந்த கொத்தமல்லி விதை போன முறை வந்து இப்படி வரி வரியாக போடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். அது வந்து எனக்கு சரியாக வரல. ஒரு லைனாக போடுறதோட எனக்கு இந்த மாதிரி தூவி விதைச்சா எனக்கு வந்து நல்லா விளையுது. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி தூவி விட்டு விதைச்சா எனக்கு நல்லா வருது. அதனால நான் வந்து இப்படி விதைச்சிக்கிறேன். இதே மாதிரியே இந்த கொத்தமல்லி விதையை இந்த 2 க்ரோ பேக்லையும் விதைச்சிக்கிறேன். எடுத்துன்னு வந்தா இந்த வெண்டை நாத்துங்களை இப்போ இந்த க்ரோ பேக்கில் நட்டுக்கிறேன். 2ம் ஒன்னோட ஒன்று கிட்டேயும் இல்லை, ரொம்ப வந்து அந்த க்ரோ பேக்கோட ஓரத்தை தொட்டுக்கணும் இல்லை, அந்த மாதிரி இதை நட்டுக்கிறேன். ஏற்கனவே வந்து கொஞ்சம் மேலோடய நட்டுட்டேன். போன முறைலாம் அப்படியே மேலேயே வேர்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் கொஞ்சம் ஆழத்துக்கு இது நட்டுக்கிறேன். போன சண்டே அன்னைக்கு கொஞ்சம் புதினாவெல்லாம் ஆஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சேன். இப்போ அதெல்லாம் இப்போ 2 நாள் ஆனதால சிலதில் சின்ன சின்ன துளிர் விட்டுருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த க்ரோ பேக்கில் ஏற்கனவே மண்கலவை கலந்து வச்சிருக்கேன். அதில் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ நட்டுக்கிறேன். நட்ட இந்த புதினா தண்டு வந்து எல்லாமே கூட வளரணும்னு அவசியம் இல்லை. 1-2 வளர்ந்தா கூட போதும். அதுவே வேர் விட்டு நிறைய பரவிடும். இல்லை நிறைய வளர்ந்து அப்படியே சாஞ்சி இருந்தா கூட அதுலேருந்தே நிறைய வேர்லாம் பிடிச்சி நல்லா வந்துடும். அதனால எல்லாம் வளரணும் எல்லாம் துளுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 1-2 2-3 இருந்தால் கூட போதும். அப்படிதான் நாங்கள் வந்து எப்போவுமே நடுறது நிறைய ஆயிடும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் நிறைய வீடியோவில் நான் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் புளிச்ச கீரை அப்புறம் விதைங்க எல்லாம் அறுவடை பண்ணுறதெல்லாம் பற்றி வீடியோலாம் போட்டிருந்தேன். அதுலேருந்து எடுத்த விதைங்க தான் இது. என்னோட தேவைக்கு மீறி நிறைய இருந்துச்சு. எங்கள் ஊரில் நடந்த விதை திருவிழாலும் நான் கொஞ்சம் பேருக்கு இதை ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்ச விதை வந்து இப்போ நான் இந்த க்ரோ பேக்கில் இப்போ போட்டுக்கிறேன். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நாம வெளியில் வாங்குற புளிச்சக்கீரையில் கூட ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஆனால் அது வந்து செயற்கை உரம் போட்டாங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அது மாதிரி நம்ம ஆர்கானிக்னு பார்க்கவும் முடியாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம தோட்டத்தில் வளர்த்து நம்ம சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வந்து இது என்னால் முடியறது நான் இப்போ செய்கிறேன். இந்த ஆடிப்பட்டத்துக்கு மாடி தோட்டத்தில் மிளகாய் தக்காளி கத்திரி கொத்தவரை இந்த மாதிரி நிறைய செடிங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மாற்றி நடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனால் இந்த செடியிலலாம் பாருங்க, பழைய மிளகாய் செடியில் எவ்வளோ மிளகாயெல்லாம் விட்டுருக்கு. வீட்டு தேவையே இந்த மிளகாலாம் பூர்த்தி செய்யுது. நானும் இதை எடுத்துலாம் ஒரு தடையும் பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி மழையும் கொஞ்சம் பெய்யறதுல இதுங்க பூ விட்டு அப்பப்போ காய் கொடுத்துனே தான் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடுங்கிறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டுது. அதே மாதிரி தான் இந்த கத்திரி செடியும் எவ்வளோ க்யூட்டாக இந்த காயை பாருங்கள். குட்டி குட்டியே இதை பார்க்கவே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குது. இந்த கடுகு செடியை பாருங்கள், போன வீடியோலலாம் இதை காட்டிருந்தேன், சின்னதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இது நல்லா உயரமாக ஆயிடுச்சு. நிறைய பூவும் மஞ்சளாக பூத்துருக்கு, நிறைய காயும் விட்டுருக்கு. அடுத்த முறை பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த க்ரோ பேக்கில் சின்ன சின்ன இலையோடு இருக்குது. இந்த கொடியை பாருங்கள். இது வந்து வர்றப்பெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து கீழே போட்டு போகிறேன். ஆனாலும் இது வந்து மறுபடியும் வளர்ந்து இந்த க்ரோ பேக் ஒரு மல்ச்சிங் போடுற மாதிரி இது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. பார்க்கவும் இந்த கொடி வந்து அழகா இருக்கு. இந்த கொடி என்ன கொடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப விதை போட்ட கொத்தமல்லி செடிங்க அப்புறம் வந்து நட்டு வச்ச புதினா செடிங்களுக்கெல்லாம் இப்ப தண்ணி தெளிச்சுக்கிறேன். இந்த கலர் காக்கட்டான் செடி இருக்க க்ரோ பேக்லயே நான் கொஞ்சம் மிளகா விதையெல்லாம் போட்டிருந்தேன். இப்ப அதெல்லாம் எவ்வளவு அழகா நாத்து வந்திருக்கு பாருங்க. இந்த கலர் காக்கட்டான் செடியிலையும் அந்த அரும்புங்கெல்லாம் பாருங்க, மொக்கெல்லாம் நிறைய விட்டுருக்கு. நல்லா இது ஜாதி மல்லியா இல்ல கலர் காக்கட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் கன்ஃபியூஸா இருக்கும் எனக்கு. இது வந்து டக்குன்னு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும், தெரியாதவங்களுக்குலாம் இது வந்து இந்த வித்தியாசம் புரியாது. அடுத்தது இது பாருங்க, இது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விட்ட மொக்குங்க. இதெல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. இந்த கருவேப்பிலை செடியிலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுக்கிறேன். கருவேப்பிலை நான் எப்பவுமே பறிக்கும் போது கீழேந்து தான் பறிப்பேன். ஏன்னா கீழேந்து பறிச்சாதான் இலை வந்து முத்தலா இருக்கும். இந்த பாருங்க, இந்த தண்டுலாம் நான் இப்ப பறிச்சது. இதுல இருந்து கீழேந்து தான் ஒரு தடையும் பறிப்பேன் வேணுன்ற இலையெல்லாம். இந்த செடியில நிறைய பழம் பழுத்ததை பத்திலாம் நான் வீடியோல சொல்லியிருப்பேன். இதுல வந்து சின்ன பழங்களும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். சின்ன பழத்தெல்லாம் மோஸ்ட்லி விதை இருக்காது. இந்த பெரிய பழத்துல மட்டும் விதை இருக்கும். அதை வந்து அப்படியே விதை உடையாம நான் அந்த பேல இருக்க பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இதை விதை போட்டிருக்கேன். இங்க பாருங்க நிறைய நாத்துலாம் இருக்கு. எல்லாரும் துளசிக்கெல்லாம் நிறைய மெனக்கெடுலாம் பண்ணுவீங்க. அதை நடுறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு வளர்க்கறதுக்குலாம் நிறைய வேலை பார்ப்பீங்க. ஆனா நான் வந்து ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. வெறும் நான் இந்த ஜாடியில பாருங்க விதை விழுந்து அது பாட்டுன்னு நாத்து விட்ட மாதிரி இவ்வளவு துளசி செடி இந்த கருவேப்பிலை செடி கூட முளைஞ்சிருக்கு பாருங்க. இன்னை அறுவடையா கத்திரிக்காய், அப்புறம் கருவேப்பிலை பழம், கொஞ்சம் காக்கட்டா மொக்கு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கிரவுண்ட் கார்டன்ல இருந்து பறிச்ச ஜாதி மல்லிப்பூவு, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்னைய மாடித்தோட்ட வேலையை இதோட முடிச்சுக்கிறேன். இயற்கை நேசிப்போம்.